2027 ரிஷபராசி முக்கிய பலன்கள். 1. தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர். லாபட் சனி சனிபகவான் 11ஆம் இடத்திலேயே மீனம் நீடிப்பதால் உத்தியோகத்தில் உங்களின் ஆதிக்கம் தொடரும். நீண்ட நாட்களாக போராடி வந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இவ்வாண்டு உறுதியாக கிடைக்கும். அரசு வேலை அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு 2027இல் நல்ல செய்தி வரும். சுயதொழில் ராகு 9ஆம் இடத்திற்கு மகரம் பெயர்ச்சியாவதால் வெளிநாடு தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். புதிய கிளைகளைத் தொடங்கி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை 2027இல் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். 11இல் சனி மற்றும் ராகுவின் மாற்றங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத பணவரவையும் தரும். சொத்து சேர்க்கை சொந்த வீடு கட்டும் பணி நிறைவடையும். பழைய கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள். முதலீடு தங்கம் மற்றும் நிலத்தில் செய்யும் முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். சுப காரியங்கள் 2027 நவம்பர் வரை குருபகவான் 5ஆம் இடத்தில் சிம்மம் சஞ்சரிப்பதால் வீட்டில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். மகிழ்ச்சி குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் கூடும். பிள்ளைகள் குழந்தைகளின் வளர்ச்சியால் பெருமை அடைவீர்கள். அவர்கள் விரும்பிய உயர்கல்வியில் இடம் கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த் மேம்பாடு பழைய நாள்பட்ட வியாதிகளிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். மனதளவில் மிகுந்த தைரியத்துடனும் தெளிவுடனும் இருப்பீர்கள். எச்சரிக்கை எனினும் கேது 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிறு அஜீரண கோளாறுகள் அல்லது காது சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கலாம். சீரான உணவு பழக்கம் அவசியம். 2027 முக்கிய கிரக பெயர்ச்சிகள். 1. ராகு கேது பெயர்ச்சி மே 2027 ராகு 9ஆம் இடத்திற்கும் மகரம் கேது 3ஆம் இடத்திற்கும் கடகம் பெயர்ச்சியாகிறார்கள். இது ஆன்மீக பயணங்களையும் வெளிநாட்டு யோகத்தையும் தரும். 2. குரு பெயர்ச்சி நவம்பர் 2027 குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவார். அதுவரை 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தருவார். 3. சனி பகவான் 11ஆம் இடத்திலேயே நீடித்து உங்களுக்கு பணலாபங்களை தொடர்ந்து வழங்குவார். 2027இல் கவனமாக இருக்க வேண்டியவை. ஆடம்பர செலவுகள் வருமானம் அதிகரிப்பதால் வீண் செலவுகள் செய்யத் தோன்றும் சேமிப்பில் கவனம் தேவை. நிதானம் 11இல் சனி இருப்பதால் சில நேரங்களில் மந்தநிலை ஏற்படலாம். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாகச் செயல்படுவது வெற்றியைத் தரும். பரிகாரம் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வர பொருளாதார வளம் பெருகும். சுக்கிரன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி வழிபடுவது உங்கள் ராசிக்கு வலிமை தரும். பெரியோர் ஆசி முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவி அல்லது உணவை வழங்குவது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும்.